ஒரு காதல். இதுவரை நடந்த போட்டிகளில் ஜெயித்தவர்களுக்கு சூரியகுமார் டிஜிபி அவர்கள் அவர் கையாலேயே பரிசுகளை வழங்குவார். அதைத் தொடர்ந்து கோலப்போட்டியில் முதல் பரிசு பெற்ற திருமதி விஜயா அவர்களை பரிசை பெறும்படி வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி சார். நன்றி தலைவரே. இதுவரை நடந்த கரகாட்ட போட்டியிலும் ஸ்லோ சைக்கிள் ரேஸிலும் முதல் பரிசு பெற்ற அன்பு சகோதரி கயல் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். நல்லா ஆடுறீங்க. கீப் இட் அப். உங்களை மாதிரி என்கரேஜ் பண்ண ஆள் இருந்தா எத்தனை போட்டியில வேணும்னாலும் ஜெயிக்கலாம். நமது விழா குழுவின் சார்பாக உத்தமன் ஜமீன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பாடி எதுக்கு இப்படி என்ன இழுத்து வர? அங்க பாரு. என்னடி உங்க அப்பா வராரு? எனக்கு மட்டும் என்னடி இவர் வராருன்னு ஜோசியமா பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஜமீன் நம்ம ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? என்ன தலைவர் நீங்க? நான் வர்றது தெரிஞ்ச உடனே ஏற்பாடுல பிரம்மாண்டமா பண்ணிட்டீங்களே. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன பண்ணலாம்? நம்ம உள்ள ஒழிஞ்சுக்கலாமா? போலாம் வா. வா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உட்காருங்க. மாப்பிள்ள எப்ப வந்தீங்க மாப்பிள்ள? நீங்க வரப்போறதா தெரிஞ்சிருந்தா ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் பண்ணிருக்கலாம்ல. பரவாயில்ல மாமா, இதுவே சந்தோஷம். இந்த பாருங்கப்பா, அடுத்து நம்ம இளந்தாறு பசங்க வீரத்தை காட்டுற மாதிரி சிலம்பாட்ட போட்டி நடக்க போகுது. சுத்துப்பட்டு 18 வட்டியில இருந்து பெரிய பெரிய சிலம்பாட்ட வீரர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல விளையாடுற இளந்தாறு பசங்களை சேர்ந்து போட்டி போட்டு விளையாட போறாங்க. எல்லாரும் கண்டு களிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என்ன ஆடுறாங்க? என்ன கம்பு சுத்துறாங்க இந்த காலத்து இளந்தாரி பசங்க? சுத்த வேஸ்டாவில் இருக்காங்க. அந்த காலத்துல நானும் அந்த சிவகுமார் ஜமீனும் சிலம்பு எடுத்து சுத்துனா கம்பே தெரியாது. அப்படி இருக்கு. இவங்க என்னடாண்டா கம்பே இல்லாம வெறுங்கையில சுத்தி இருப்பானோ? அட ஆமப்பா, அவ்வளவு ஏன் என் தலையில தண்ணி வச்சுட்டு கம்பு சுத்துவேன். ஒரு சொட்டு தண்ணி கீழே பாத்துக்கேன். தண்ணி இல்லாம வெறும்பானையை வச்சுக்கிட்டு சுத்தினா தண்ணி எப்படி சிந்தும்? தண்ணியை போட்டிருப்பேன். இந்த காலத்து பசங்க எல்லாம் இவ்வளவு தத்தியா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன இவன் வெட்டி பத்தா போகவே இல்லையே, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான் போட்டிருக்கேன்.
சே 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 இந்த ஊர்ல என்ன கம்ப சுத்த தெரிஞ்ச ஆளே இல்லையா? வரவங்க எல்லாரும் பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு இருக்கிறீங்க. இவனை எப்படியா கோர்த்து விட்டு ஓடி போயிடணும். வர்றேன்டா. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? ஏடா யாரா உட்காந்துருக்கிறது? ஒரு உத்தமனை உட்கார வச்சுக்கிட்டு பேச்சா பேசிக்கிட்டு இருக்கா? என்னடா சொல்ல வர? ஏடா அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? 18 பட்டியலை கம்பு சுத்தினா சில கம்புகள் காணாம போயிருக்கு, சில கம்புகள் காத்துல கரைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஸ்பீடு உள்ளவன். கோர்த்து விட போறானா? அவன் பரம்பரை என்ன, வரலாறு என்ன, ஹிஸ்டரி என்ன? நீ என்னமா எதக்காலமா பேசிக்கிட்டு இருக்க? டேய் அவன் சுத்த பாத்திருக்கானே, அவன் சுத்த பாத்திருக்கானே. யோ எந்திரிச்சு சுத்தியா. வில்லங்க ஆரம்பிச்சிருச்சு. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. டேய் நான் இப்ப சவால் வரேன்டா. உத்தமனுக்கு ஈக்குவலா இந்த மாவட்டத்துல எவனாவது ஒருத்தன் கம்பு சுத்துறதுக்கு நேருக்கு நேரம் வந்து மோத முடியுமா? சுத்துக்கடா. ஐயோ வேடிக்கை பார்த்து போதானே வந்தேன். இந்த பைபிள் இப்படி கொடுத்து விடு. உத்தமா நீ எந்திரிச்சு அந்த இளந்தாரி பசங்க கடவாய 2 கிழிச்சு போடியா, அப்புறம் பாத்துக்குவோம். போயா உன்னை நம்பி சவால் விட்டு போயா. நில குத்துற தேர் மாதிரி உட்காந்துருக்க. உனக்கு என்னடா பண்ணேன் நானு? ஐயா பேசிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல கம்ப தூக்கணும், அத்தாடி இப்படி சுத்தணும், அப்புறம் என்ன ஜெயிக்கணும். முதல்ல அவர் களத்துக்கு வர சொல்லுங்க. இந்த காலத்து சின்ன பயிர்களுக்கெல்லாம் நீ எவ்வளவு பெரிய சிலம்பாட்ட வீரங்கிறது தெரியணுமா இல்லையா? எந்திரிச்சு போய் களமறங்கடா கண்ணு. நம்ம கதையை முடிச்சுட்டேன். வெற்றி நம்மளே போ. போங்க மாமா. ஏய் ரொம்ப யோசிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையாடி எங்க அப்பாவுக்கு? அங்க மேடையில இருக்க தலைவர்கிட்ட தேவையில்லாம வாயை விட்டுருப்பாரு. சமயம் பார்த்து அந்த ஆள் எங்க அப்பாவை கோத்து விட்டுட்டாரு. ஹே கயல், உங்க அப்பாவை பார்க்க புலி மூட்டை மாதிரி இருக்காருன்னு அப்பப்ப தோணும். ஆனா தலைவர் சொல்ற மாதிரி அவர் அவ்வளோ பெரிய சிலம்பாட்டக்காரரா என்ன? கடுப்ப கலப்பாதடி. இவனை பாரு, இவன் இப்படி எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு இருக்கான். இதுல எங்க அப்பாவை உங்க தலைவர் போட்டு வர விட்டாருன்னு நானே கவலையில இருக்க. இதுல நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்க. உங்கள்கிட்ட பேசுனது தப்பாடா. போங்க மாமா. தலையாட்டெல்லாம் பலமா இருக்கு. போ. கும்பிடு. அப்படி போடு, அப்படி போ போ. வெற்றி 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 போ. வணக்கம். வாங்கய்யா வாங்கய்யா. போய் வா மகனே, போய் வா. சிங்க கடை இறங்கிடுச்சு. ஒரு நிமிஷம். என்ன ஜமீன் என்ன ஆச்சு? என்னய்யா போனது திரும்பி வந்துட்டா? என்ன ஆச்சு? அது போகும்போது பொருளை பத்திரப்படுத்தி தான் போவேன். பொருள் முக்கியம் இல்லையா, உடம்புக்குள்ள அருள் வரணும். இப்படி வை. ஒன்னா கலட்டி மார்வாடி கடையில் வைக்கிற மாதிரி போறேன். போயா. சந்திரபத்தை பார்த்து பொறுத்து விட்டேன். போயா. இன்னும் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். மறுபடியும் வந்துட்டா என்னய்யா? செயின் பத்திரம். களத்துல போய் கலட்டுறா, இங்க வந்து கலட்டி வைக்கிறேன் சாமி. இப்ப போறேன். என்னை கொல்லாம விட மாட்டேன் போலயே. வணக்கம். தம்பி அந்த கொம்பு அவர் கையில கொடுப்பா. இன்னொரு ஏன் சொல்லிட்டு போட மாட்டியா? வாங்க 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 உள்ள வாங்க. இன்னும் நீங்க ஏதாவது கொடுக்கறதா இருந்தா ஒரே அடியா அங்க கொடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி பில்டப்லாம் இங்க கொடுக்காதீங்க. கம்ப கொடுத்த பிறகு எப்படி வெளியே போக முடியும்? சரி சமாளிப்போம். கம்பு குட்டையா இருக்க மாதிரி தெரியுதே. தம்பி எவனும் என் கூட சண்டைக்கு வந்து உசுரோடு போனதில்ல. உன்னை பார்த்த பாவமா இருக்கு. நானும் உனக்கு 2 தடவை டைம் கொடுத்து பார்த்தேன். ஆனா நீ புரிஞ்சுக்கவே இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் செலவுக்கு பணம் என்கிட்ட கேளு, நான் தரேன். பேசாம தலைதறிக்க ஓடிடு. அதுதான் உனக்கும் நல்லது.
நான் ஓடுறது உங்களுக்கு எப்படியா நல்லது? அட குளப்பள்ளிக்கு ஆளாகாம இருப்பில்ல அத சொன்னியா, அது ஓன் நல்லதுகிட்ட. உங்க வயசை பார்த்து கொஞ்சம் பக்குவமா அடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க வாய்க்காக உங்களை வெளுக்கிற வெளியில இனி எவனும் இந்த மாதிரி பந்தா பண்ணவே கூடாது. போங்க போங்க. சரிதான், கதை முடிஞ்சு போச்சுடா. நம்மளை விட மாட்டேன் பொறுக்கே. அத்தா, என் உசுருக்கு எந்த சேதாரமும் இல்லாம என்னை எப்படியாவது காப்பா.